சேர்ந்து இரவு பந்தி ஆசரிக்க இருந்தார்கள். அந்த டைமில் நிறைய காரியங்கள் இயேசு இவர்களோடு பேசினார். பேசிக்கொண்டிருந்த சமயத்தில் அவர் சொன்னார், என் நிமித்தம் நீங்கள் இன்றைக்கு இடறுவீர்கள் அப்படின்னு. அப்போ பேதுரு இயேசுவை அதிகமாக நேசித்து வந்தான். அப்போ அவன் சொன்னான், இந்த இருக்கிற எல்லாரும் உண்மையில இடறினாலும் நான் இடற மாட்டேன் அப்படின்னு சொல்லுகிறான். அப்போ பின்னத்தில் நமக்கு தெரியும் அந்த பேதுரு 3 தடவை இயேசுவை மறுதலித்து பேசினான் என்று. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் நாம் இடறி போகிறது உண்டு. காரணம் என்று சொன்னால் அதான் இதான் என்று நினைக்கும்போது, தொடர்ந்து கஷ்டங்கள் வரும்போது இதொரு தேவனா என்று சொல்லி மறுதலித்து போகிறவர்கள், அதே மாதிரி பிரிபிருக்கிறவர்கள், சில காரியங்களில் நமக்கு சந்தர்ப்பம் வந்தது வரும்பொழுது நாம் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் கிறிஸ்தியானி அல்ல என்று சொல்லி காட்டி கொடுக்கிற சில நேரங்கள், அப்போ இப்படிப்பட்ட நேரங்கள் எல்லாம் அதெல்லாம் வந்துட்டு கர்த்தரில் நாம் இடறுகிறது தான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தரை மறுதலித்து நாம் இடறி போகாதபடி ஆண்டவர் முடிவு பரிந்த